ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு. என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ வினி ஃபேமிலியுமே நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிளம்பியாச்சுன்னா டெல்லியில் இருக்கிற வசந்த் குஞ்ச் ஸ்கொயர் மாலுக்கு தாங்க கிளம்பியாச்சு. இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு ஃபேமிலியுமே வெளியே வந்திருக்கோங்க. இல்லைன்னா நாங்கள் தனியாக வரது, அவங்க தனியாக போகிறது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி வந்தாச்சுங்க. இந்த மாலுக்கு வந்து மால் வெளியில் தாங்க இந்த மாதிரி பசங்களுக்கு விளையாடுற மாதிரி எல்லாமே இருக்குது. ட்ராம்போலின், அப்புறம் பாண்டா ரைடுன்னு, ஹெலிகாப்டர் அப்படின்னு ரொம்பவே இருக்குங்க. பசங்க இங்கே வந்தால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வாட்டி வந்திருக்கோம், பட் வினி உங்களோட வரல, தனியாக தான் வந்திருக்கோம். இப்போ வந்து சரி ரெண்டு ஃபேமிலியுமே சேர்ந்து போகலான்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்க. சரி, பசங்களும் நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. இந்த மிக்கி மவுஸ் இருக்குது பாருங்க, இதில் குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் பசங்க. ஸோ அதனால வந்தாச்சுங்க. இப்போ நாங்கள் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே கார் பார்க்கிங்காக போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்த உடனே தான் பசங்கள்லாம் ரைட் பண்ணி விடணும். அவங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னோட பையனும் வினி பையனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் ரைடுமே பைக் ரைடு தாங்க விளாண்டாங்க. அதுக்கப்புறம் என் பெரிய பையனும் வினி பெரிய பையனும் கவன் யுவான்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்கி மவுஸில் ஏறி குதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பசங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தாங்க இந்த மாதிரி குதிச்சுக்கிட்டே விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட என்னோடய பையன் அப்புறம் வினி பையன் ரைடு இந்த கார் இதுவுமே பைக் இதுவுமே ரைடு முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெலிகாப்டரில் உட்காரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஹெலிகாப்டரில் உட்காந்து வச்சாச்சுங்க. பாருங்களேன் எப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படியே வண்டி ஓட்டுற ஹெலிகாப்டர் ஓட்டுற மாதிரியே அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க ஜாலியாக. இந்த மாதிரி என் பையன் ஹாய் ஹலோ பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி வெளியே வந்தால் பசங்களுக்கும் ஹாப்பி, அப்புறம் நம்மளுக்கும் ஹாப்பி. ஏன்னா இந்த டயத்தில் தான் நல்லா விளையாடுவாங்க, பிடிப்பாங்க பசங்க. ஸோ இவங்க இந்த ரைடு முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் சரி இந்த பாண்டா ரைடு ஒன்று இருக்குங்க, அது வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து நம்ம போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு டிக்கெட்டு வாங்கினா பேரண்ட்ஸுமே உட்காரலாம், ஏன்னா தனியாக அவங்க உட்கார முடியாது. ஸோ அதனால் நாங்கள் 3 பேருமே உட்காந்தாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த ரைடு. ஏன்னா மற்ற ரைடு விட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இதில் இருந்தோம். ஏன்னா அந்த பைக் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தாங்க அங்கேருந்து இந்த சைடு வரத்துக்கு, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வாங்குறாங்க. ஸோ இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாகவும் இருந்துச்சு. ஏன்னா 5 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்தாங்க, நல்லா இருந்தது. என்னோட ஹஸ்பண்டும் வினி ஹஸ்பண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க வாத்தி. அப்புறம் நாங்களும் சூப்பராக உட்காந்துக்கிட்டு பசங்களும் ஜாலியாக உட்காந்துட்டு ரைடு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் வினி வந்து பார்த்திங்கன்னா நடுவில் உட்காந்துட்டு அந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரைடு முடிஞ்ச உடனே எங்கள் பக்கத்துலேயே மால்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா KFC இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே போகலாம், கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வந்தாச்சுங்க. பாருங்கள், சின்ன வாண்டுங்கள்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்டுமே அப்புறம் வினியோட ஹஸ்பண்ட் அந்த அண்ணாவும் எல்லாம் சேர்ந்து KFC இந்த பக்கெட் சிக்கன் தாங்க வாங்கிட்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீசஸில் சிக்கனும் அப்புறம் அந்த ஃப்ரைட் சிக்கனுமே இருந்ததுங்க. நல்லா இருந்தது. இதோட கோக்கு அப்புறம் மியோனிஸு அப்படின்னு எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டோ இருந்தோம். டைம் போனதே தெரியலங்க, ஜாலியாக இருந்தது இந்த மாதிரி. அப்புறம் வினியும் நானும் லாஸ்ட்டாக அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பீஸ் இருந்ததுங்க, அந்த பீஸ் எடுத்து நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிண்டல் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்ருக்கோம். நல்லா இருந்தது இந்த மாதிரி. ஒரே சிரிப்பு தாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் அண்ணா வந்து மறுபடி பர்கர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வேணான்னு சொன்னேன், ஆனால் அண்ணா போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பர்கரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதையும் உட்காந்து சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு உட்காந்து அப்படி சிரித்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த பக்கெட் சிக்கன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து ஸ்டமக் ஃபுல் ஆகிடுச்சு. மறுபடியும் போய் அண்ணா வாங்கிட்டு வந்துட்டார். சரி பர்கரும் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி அண்ணா வாங்கிட்டு வந்துட்டார். அதை தான் இப்படின்னு கை காமிச்சிட்டு இருந்தேன். ஒரே சிரிப்பாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அதையுமே நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சரி அவங்களும் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் வினி சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சரி கோக் குடிக்கலாம், ஏன்னா ஃபுல்லாகிடுச்சிங்க வயிறு, சாப்பிடவே முடியல. லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கோக் குடிப்போமே அப்படின்னு சொல்லி நானும் வினியும் உட்காந்து கோக் குடிச்சிட்டு இருந்தோம். அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ நாங்கள் 2 பேர் தாங்க கோக் குடிச்சிட்டு அப்படியே சேர்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து பேசிட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து சரி கொஞ்சம் மாலுக்குள்ளே சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போய் மாலெல்லாம் போய் சுற்றி பார்த்தோங்க. அப்படியே பார்த்துட்டு அப்புறம் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் இருக்குது. ஸோ மால் கீழே வந்து இறங்கி போனாலே பார்க்கிங். ஸோ அங்கேருந்து நாங்களும் வந்தாச்சுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபேமிலியோட அவங்க வினி ஃபேமிலியோட போனது ரொம்ப ஜாலியாக
சூப்பராக இருந்தது. அங்கேருந்து அப்புறம் நாங்களும் கீழே வந்தாச்சுங்க கார் பார்க்கிங் இடத்துக்கு. வந்து அப்புறம் நானும் கிளம்புறோம், அவ்வளோதான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.